கடந்த வருடம் இந்த அத்திமரம் சபிக்கப்படுகிற இந்த சம்பவத்தை எடுத்து, இந்த அத்திமரத்திலே இலைகள் இருந்தது, ஆனால் கனிகள் ஏன் இல்லை, அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் அவர் அதனிடத்திலே வந்த பொழுது அதில் இலைகளை அல்லாமல் வேறு எதையும் அவர் காணவில்லை, ஆனால் அவர் சபித்தார் என்று பார்த்தோம். அதனுடைய சயின்ஸ் அதில் இருக்கிற அறிவியல் என்ன, ஏன் ஆண்டவர் அத்திப்பழ காலம் இல்லாத ஒரு சமயத்திலே அவர் ஏன் கனியை அங்கே தேடி வந்தார், இந்த காரியங்களை குறித்து கனி கொடுக்கும் வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி கடந்த வருடம் தியானித்தோம். இன்றைக்கும் அதே காரியத்தை குறித்து தான் வேறொரு காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட இந்த பகுதி மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலும் மத்தேயுவினுடைய சுவிசேஷத்தில் 21வது அதிகாரத்திலும் அந்த 2 புத்தகங்களிலும் வருகிறது. நாம் அதை படித்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே அந்த வசனங்களை மறுபடியும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. நாம் ஒரு காரியத்தை இதில் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை காட்டி கொடுக்க கெஸ்தமனே தோட்டத்தில் தன்னை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசி தன்னை காட்டி கொடுக்க வந்த யூதாசை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சிநேகிதனே என்னத்துக்காய் வந்திருக்கிறாய் என்று சொன்னார். அன்பே உருவான தெய்வம், அவர் யாரையுமே சபிக்கிறதில்லை, ஆசீர்வதிக்கத்தான் அவர் செய்கிறார். அன்பே உருவான தெய்வம் ஏன் இந்த அத்திமரத்தை சபித்தார்? வேதம் சொல்லுகிறது, குருத்தோலை ஞாயிறுக்கு முதல் நாளே அவர் பெத்தானியாவிலே லாசருவின் வீட்டிலே தங்கி இருக்கிறார். குருத்தோலை ஞாயிறு காலையிலே ஒரு 2.25 கிலோமீட்டர் இருக்கும் பெத்தானியாவுக்கும் எருசலேம் தேவாலயத்திற்கும். காலையிலே அவர் அங்கிருந்து பவனியாய் வருகிறார். அதன் பிறகு குருத்தோலை ஞாயிறுக்கான காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு சாயங்காலம் ஆன பொழுது ஆலயத்திலிருந்து மறுபடியும் புறப்பட்டு பெத்தானியாவிலே போய் தங்குகிறார். மறுநாள் காலையிலே, அதாவது இன்றைக்கு திங்கட்கிழமை காலையிலே மறுபடியும் அவர் அங்கிருந்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி உண்டான பொழுது தூரத்தில் இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை அவர் பார்க்கிறார். இதில் ஏதாயிலும் அகப்படுமோ, என அது அத்திப்பழ காலமாய் இராதபடியினால் இதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்கும்படி கிட்ட வந்தார். அதனிடத்தில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர் அந்த மரத்தை சபித்தார். மேலெழுந்த வாரியா இதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. பசியை ஆற்றுவதற்காக இந்த மரத்தின் அடியிலே வந்து நின்று பார்க்கிறார், ஒரு கனி கூட இல்லை. ஆகவே அவர் அதை சபித்து விட்டார் என்றால், நம்மை போல ஒரு மனிதனாய்த்தான் அவர் அந்த இடத்துல ஒருவேளை அவர் நடந்து கொள்கிறாரோ, தனக்கு கனி தராத மரத்தை உடனே அவர் சபித்து விடுகிறாரோ என்று. இல்லை பிரியமானவர்களே, அன்பே உருவான தெய்வம் அவர் அந்த இடத்துல அதை சபிக்க, அவர் சபிப்பக்குரிய ஒரு ஆள் அல்ல. அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், யாரையும் சபியாதிருங்கள், ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதித்து கொண்டே இருங்கள். ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போனால் கூட நீங்கள் அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானம் சொல்லுங்கள், அந்த வீட்டை ஆசீர்வதித்து ஜெபியுங்கள். அந்த வீடு அதற்கு பாத்திரமாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அங்கே தங்கும். அந்த வீடு ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் இல்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் நீங்கள் சொன்ன ஜெபங்கள் எல்லாம் மறுபடியும் உங்களுக்கே அது ஆசீர்வாதமாய் வரும் என்றுதான் அவர் சொன்னார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுதும் அவர் என்ன சொன்னார்? ஆபிரகாம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், நீ சபிக்க கூடாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆஃப்டர் ஆல் ஒரு அத்திமரம், அது சில கனிகள் இல்லை என்பதற்காக அதை ஏன் அவர் சபிக்க வேண்டும்? 33 ஆண்டுகள் ஏறத்தாழ அவர் இந்த பூமியில் நம்மை போல வாழ்ந்தார். அதில் ஒரு 3.5 ஆண்டு காலம் 12 சீடர்களை தனக்கு தெரிந்தெடுத்து அவர்களை தன்னோடு கூட வைத்து கொண்டு ஊழியம் செய்யவும், பிசாசுகளை விரட்டவும், நோய்களை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பியிருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா யாராவது ஒருவர்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை ஒருவர் வாசிப்போம். தம்முடைய 12 சீசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். தான் சேர்த்து கொண்ட 12 சீஷர்கள், அவருக்கு தெரியும்
நம்முடைய வாழ்க்கைக்கு பிறகு, இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் பரலோக ராஜ்யம் சென்ற பிறகு, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை, இந்த ராஜ்யத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களையும் இந்த 12 பேர் தான் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு முன்னோடிகளாய் இந்த ஊழியர்கள், இவர்கள் ஊழியர்களாய், அப்போஸ்தலர்களாய் இவர்கள் மாற்றப்படுவார்கள் என்றால் இவர்களுக்கு ஏற்ற பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் 3.5 ஆண்டு காலத்திலே அவர் செய்த அத்தனை காரியங்களுமே தம்மோடு கூட இருக்கிற 12 சீஷர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகம் என்றால் என்ன, கிறிஸ்தவம் என்றால் என்ன, இயேசு என்றால் யார், எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக ஆண்டவர் அவர்களை தம்மோடு கூட வைத்து பல காரியங்களை செய்தார். வேதத்திலே நம்ம 3 பெயர்களில் ஒரு கடல் அழைக்கப்படுகிறது. கெனசரேத்து கடல், கலிலேயா கடல், திபேரியா கடல் என்று 3 கடல்கள் அல்ல. பாலஸ்தீனா அந்த தேசத்திலே ஒரே ஒரு சின்ன கடல், அது கடல்னு கூட சொல்ல முடியாது. ஒருவேளை மொழிபெயர்ப்பில் அப்படி போட்டிருக்காங்க, ஒரு ஏரி அப்படின்னு சொல்லலாம். என்றால் இக்கரையில் நின்று பார்த்தால் அக்கறை நமக்கு தெரியும். பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல் எல்லாம் ஒரு கரையில் நின்னா அடுத்த கரை நமக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு ஏரி மாதிரி தான். இந்த கடல் நல்ல தண்ணி, குடி தண்ணீர், யோர்தான் நதி வந்து விழுகிற அந்த முகத்துவாரம் அதோடு அது நின்றும். யோர்தான் நதியில் வருகிற அந்த நல்ல தண்ணி எல்லாம் வந்து விழுந்து நல்ல தண்ணி கடலாக தான் இருக்கும். அது நிறைந்து வழிந்து ஓடுகிறதா அப்படி சவக்கடலோடு போய் சேரும், அதோடு அது முடிந்து விடும். உலகத்தின் எந்த பெருங்கடலோடும் இந்த கடல்களுக்கு என்ன கிடையாது, தொடர்பு கிடையாது. உள்நாட்டு வடிகால், புவியியல் ஆசிரியர் சொல்லி தருவார், உள்நாட்டு வடிகால் அது. அந்த ஏரியில் ஒரு முறை இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் தன்னை நெருக்கி கொண்டு வருகிறதை அறிந்து ஒரு படகில் ஏறி அக்கறைக்கு வேகமாய் போனார். இவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு சென்று இறங்கும் முன்பதாகவே ஜனங்கள் கால்நடையாக அப்படி சுற்றி வந்து அவரை வரவேற்க அங்கே வந்து நின்றுட்டாங்களாம். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கடல்னு பார்த்துக்குங்க. இந்த கடலில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னார். சீஷர்கள் படகிலே ஏறினார்கள், இயேசுவும் படகிலே ஏறினார். சீஷர்களிலே ஒரு சிலர் மீன் பிடிக்கிறவர்கள், ஆகவே படகை அவர்கள் செலுத்த ஆரம்பித்தார்கள். சரி, அவர்கள் படகை செலுத்திட்டு இவர் பின்னணையத்தில் போய் அயர்ந்து தூங்க ஆரம்பித்து விட்டார். திடீரென்று காற்றும் கடலும் கொந்தளித்தது. ஒருவேளை இஸ்ரவேல் தேசத்திற்கு உடைய உறவினர்கள் சென்று இந்த கடலை பார்த்து வந்தால் அவர்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அவ்வளோ பெரிய காற்றும் கொந்தளிப்பும் வருவதற்கு வாய்ப்பே இல்லாத கடல். அவ்வளோ பெரிய கொந்தளிப்பெல்லாம், ஒரு படகு கவிழ்ந்து விழும் அளவுக்கெல்லாம் அந்த ஏரியிலே அவ்வளோ பெரிய அலை வருவதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. என்றால் ஏன் இன்றைக்கு அவ்வளோ பெரிய காற்றையும் கடலையும் அவர் அனுமதித்தார்? சீஷர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் தான் நிகழ்த்தின 3.5 ஆண்டு கால அவருடைய நிகழ்வுகள் எல்லாமே படிப்பினைகள். வேத சத்தியத்தை எளிமையாய் கற்றுக் கொடுக்கும்படி. நீங்கள் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை படிச்சீங்கன்னா தெரியும், ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா போன்ற தீர்க்கதரிசிகளை எல்லாம் டெமான்ஸ்ட்ரேஷனாக வச்சிருந்தார். இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் என்ன செய்ய போறேன், அதை நீ நடித்து காட்ட வேண்டும். எசேக்கியேல்கிட்ட சொன்னார், நீ அந்த பக்கமா கட்டில்ல கைத்தை வச்சு உன் உடம்ப கட்டிக்க, அந்த பக்கமா 40 நாள் படுத்திருக்கணும், அதுக்கப்புறம் 40 நாள் இந்த பக்கமா படுத்திருக்கணும், அதுக்கப்புறம் நீ உணவை இந்த மாதிரி தான் நீ தயாரிக்கணும். அதெல்லாம் சொல்ல முடியாது மைக்கில். அப்படி அவர்களை உபத்திரவப்படுத்தினார் ஆண்டவர். ஏன் அவர்களை இப்படி உபத்திரப்படுத்த வேண்டும்? அதன் மூலமாய் இஸ்ரவேல் தேசத்திற்கு சில காரியங்களை அவர் சொல்ல வருகிறார். அதே போலதான் அவர் வாழ்ந்த காலத்திலே தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்கு அஸ்திபாரமாய் கிறிஸ்தவத்தை ஆணித்தரமாய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவம் என்றால் என்னவென்று அதையெல்லாம் கற்றுக்கொள்ளாததினால்தான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலே பல உபதேசங்கள் இந்த தேசம் முழுவதும் கட்டுக்கடங்காமல் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் மிக தெளிவாய் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் வருகிறார்கள், ஐயரே மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? எழுந்தார். இறையாதே அமைதலாயிரு என்ற அவர் தானே வரவழைச்சிருக்கிறார். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். காற்றும் கடலும் அவருடைய வார்த்தைக்கு அடங்கியது. சீஷர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
சீசர்களை பார்த்து சொன்னார், ஏன் பயப்பட்டாய்? அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்பட்டீர்கள்? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லிதானே உங்களை படகிலே நான் ஏற்றினேன். அப்படியானால் ஏன் நீ பயப்படுகிறாய்? கடவுளுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கடவுளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அதை நீங்கள் நம்பவில்லையா? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நான் சொல்லி இருக்கிறேன். படகிலே இருக்கிறேன். கடல் கொந்தளித்தால் உங்களுக்கு என்ன, கப்பலே கவிழ்ந்தால் தான் உங்களுக்கு என்ன, அக்கறை போய்விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை வர வேண்டும். சீஷர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் 3 நாட்களாய் வனாந்தரத்திலே பேசிக்கொண்டே இருக்கிறார். வந்த மக்கள் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சாப்பிடவில்லை. 3 நாளாய் பசியோடு இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வந்ததுனால திருப்தியா இருது போல அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பசி உணர்வே தெரியலையா என்னன்னு தெரியல. 3 நாள் பிரசங்கத்தை முடித்துவிட்டு சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்களை இப்படியே அனுப்பினால் வழியில் சோர்ந்து போவார்கள், இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். சீஷர்களுக்கு புரியல. ஏன்னா அவர்கள் நம்மை போல இந்த உலக சிந்தனை கொண்டவர்கள். உடனே சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவு பெரிய ஜனங்கள் கூட்டத்துக்கு நம்ம எவ்வளவு அப்பத்தை போய் எந்த ஹோட்டல்ல வாங்க முடியும்? இனி தயாரிக்க முடியுமா? 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா கூட காணாதே ஆண்டவரே என்று சொன்னார்கள். இது மனுஷிக இயல்பு, மனிதனுடைய சிந்தனை. அப்ப ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் 5 அப்பமும் 2 மீனும் மட்டும்தான் வைத்திருக்கிறான், அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து அவ்வளவு பேரையும் உட்கார சொல்லுங்க. ஒழுங்கும் கிரமமாய் ஒரு வரிசைக்கு 50 பேர் வீதம் வரிசையாய் அமர்ந்தார்கள். ஆண்கள் மட்டும் 5000த்திற்கும் அதிகமான பேர், பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒரு உணவுப் பொருளையும் வேஸ்ட் பண்ணாத, எல்லாத்தையும் சேகரித்து வை என்றார். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஒவ்வொரு காரியமும் அவர் வாழ்ந்த காலத்திலே அதே போலதான் இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட காரியம். நீங்கள் இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட அந்த பகுதியிலே ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? மார்க்குவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே அந்த சீஷர்கள் அவரிடத்தில் சொன்ன 19வது வசனத்தை வாசிப்போமா? ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்தில் போய் அதிலே இலைகளை அன்றி இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அடுத்த வசனம், சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. மார்க்குல வாசிக்கும் போது இன்னும் அழகா இருக்கும். காலையில் வரும்பொழுதே அத்திமரத்தை சபிச்சுட்டு வந்துட்டார். சாயங்காலம் மறுபடியும் பெத்தானியாவுக்கு அவர்கள் புறப்பட்டு போகும் பொழுது பேதுரு பார்க்கிறார், அவர் சபித்த அத்திமரம் பட்டு போய் நிற்கிறது. உடனே ரவி, நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டே அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே ஆண்டவர் அதுக்கு என்ன பதில் சொன்னார் பாருங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஒரு பெரிய ஒரு டீச்சிங், ஒரு முக்கியமான ஒரு வேத போதனையை சொல்வதற்காக சம்பவத்தை அவர் நிகழ்த்துகிறார். இங்கிலாந்து தேசத்திலே 2 வயதான பாட்டிமார் இருந்தார்கள். அவர்களுக்கு கணவர் எல்லாம் மரித்து போய்விட்டார். விதவை தாய்மார் அவங்க. பிள்ளைகள் எல்லாம் வேற வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த 2 விதவைகளுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் இல்லாதவர்கள். இங்கிலாந்து தேசம் லண்டனில் வேற வேற இடத்துல வசிக்கிறவர்கள். எப்படியோ ஆலயத்திலே வந்து அவர்கள் நண்பர்களாக மாறிவிட்டார்கள். ஒரு நாள் 2 பேருக்குள்ளேயும் ஒரு எழுப்புதல், ஒரு காரியம். அவர்கள் சொன்னார்கள், நமக்கு ஒரு வேலை இல்லை, சாப்பிட்றோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், நமக்கு எந்த கடமையும் பொறுப்பு எதுவுமே இல்லை.
நம்ம இனிமேல் ஆண்டவர்கிட்ட தான் போகணும். அதனால் நம்ம 2 பேரும் தினம் காலையில் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணுவோமா என்று அவர்கள் கேட்டார்கள். 2 பேருக்கும் அது பிடித்திருந்தது. ஆவியிலே ஒருமனப்பட்டு சரி யாராவது ஒரு வீட்டுக்கு வந்து இந்த வீட்டில் நம்ம 2 பேரும் ஜெபிப்போம் என்று தினசரி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். கொஞ்ச நாள் போனது. அவர்கள் ஜெபத்திலே அமரும் பொழுது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு ஒரு உணர்வு, மற்றும் ஒருவர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த நடுவிலே அவர்களுக்கு இன்னும் ஒரு ஆணித்தரமான ஒரு உணர்வு, நம் நடுவிலே ஒருவர் இருக்கிறார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு அல்ல. ஆகவே நாம் அவரிடத்தில் இன்னும் ஊக்கமாய் ஜெபிப்போம் என்று இவர்கள் ஜெபித்த பொழுது இவருடைய ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். 1 வருடம் பேசினார். ஜனவரி 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்று இவர்கள் தேதி வைத்து அதை டைரியிலே எழுதினார்கள். 365 நாள் பேசினார். அப்புறம் அந்த ஜெபம் முடிந்து போய்விட்டது. அதுதான் தமிழில் கூட புஸ்தகமாய் வந்திருக்கிறது. கர்த்தரின் குரல் என்று ஒரு புஸ்தகம் வந்திருக்கிறது. CLS இருக்கும், வேணா வாங்கி படிச்சு பாருங்க. அவருடைய மூல மொழி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்திலே அவர் சொல்லுகிறார், இதை கடலிலே அலைகளை நான் ஏன் ஏற்படுத்தினேன் என்று தெரியுமா? என் சீஷர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக. ஒவ்வொன்றாய் சொல்லி வருகிறார். அந்த 3.5 ஆண்டு காலம் நடந்த அனைத்து சம்பவங்களையும் இந்த 2 தாய்மார்ட்டையும் வயதான பாட்டிமார்ட்டையும் அவர் பேசுகிறார். ஏன் இதெல்லாம் நடந்தது, ஏன் நான் இப்படி செய்தேன்? அத்திமரத்தை சபித்த அந்த இடத்தில் கூட ஒருவேளை ஆண்டவர் அந்த சீசர்களை பார்த்து, இந்த அத்திமரத்துக்கு என்ன இவ்வளோ இது, நான் பசியோடு வந்தேன், எனக்கு ஒரு பழம் அது வச்சிருக்க வேண்டாமா? பழங்கள் என்னுடைய பழங்கள் இருக்கணும் இல்லையா? அது இல்லை, அதனால தான் நான் கோவப்பட்டு சபித்தேன் அப்படிலாம் சொல்லலை. ரபி, நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிட்டு என்று சொன்ன உடனே அவர் சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், ஆண்டவர்கிட்ட ஃபெய்த்தா இருங்க. ஒரு முக்கியமான விசுவாச பாடத்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார். முதலாவது அவர் சொல்லுகிறார், வார்த்தையின் மேலே விசுவாசம் வையுங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே நீங்கள் விசுவாசம் வைக்க வேண்டுமாம். ஆண்டவருடைய வேதவசனம் மார்க்குவின் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே அந்த 24வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆண்டவர் இந்த கடைசி இறுதி காலத்திலே, இந்த கடைசி நாட்களில் அவர் சொன்னார், மனுஷகுமாரன் 2வது முறையாய் இந்த பூமிக்கு வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று அவர் அங்கே ஒரு சந்தேகத்தோடு அந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் விசுவாசம் முழுவதுமாய் ஜனங்களுடைய இருதயத்திலிருந்து எடுக்கப்படுகிற காலம் இந்த காலம். எதையுமே நம்ப விட மாட்டேன் என்கிறார்கள். சுற்றி சூழ நடக்கிற அத்தனை காரியங்களும், சமூக வலைதளங்களிலே ஒவ்வொரு நாளும் வருகிற காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது எதன் மேலேயுமே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஆலயத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, ஊழியக்காரர்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஊழியங்களின் மேலே நம்பிக்கை இல்லை, நாம் கொடுக்கிற காணிக்கையின் மேல் கூட நமக்கு நம்பிக்கை இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது நமக்கு புரியல. ஆனால் ஒன்று புரிகிறது, எப்படியாவது இறை மக்களுடைய உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தை எடுத்துவிட வேண்டும் என்று சத்துரு தீவிரமாய் போராடுகிறான் இந்த கடைசி காலங்களிலே. ஆகவேதான் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான ஒரு நல்ல போராட்டம். இந்த விசுவாசம் என்பது மறுபடி 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 ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படாது. ரட்சிப்பு, மன்னிப்பு, பாவ மன்னிப்பு இதெல்லாம் திரும்ப திரும்ப நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் விசுவாசம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு தடவை மாத்திரம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது என்று யூதா எழுதுகிறார். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான ஒரு போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்வு. தேவனுடைய வார்த்தையின் மேலே முதல்ல விசுவாசம் வையுங்கள். அவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்க போகிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க.
அடிக்கடி நம்முடைய சபைகளில் ஒரு கதை சொல்லுவாங்க, அல்லது அது நடந்த சம்பவமாக நமக்கு தெரியாது. போதகர் ஒருவர் நல்ல வெயில் காலத்தில் ரொம்ப வெயில் அடிக்குது, மழை இல்லை, ஆகவே வறட்சியாக இருக்குன்னு சொல்லி மழைக்காக நம்ம உபவாசம் பண்ணுவோம்னு சொல்லி சபை மக்களை அறிவிப்பு கொடுத்தாராம். எல்லாரும் உபவாச ஜெபத்துக்கு வந்தாங்களாம். ஒரே ஒரு சின்ன பையன் மாத்திரம் கொடை கொண்டு வந்தானே. ஏன்பா நீ மட்டும் கொடை கொண்டு வந்தானே? அம்மா கேட்டாங்க, எங்கடா போகிறேன்னு கேட்டாங்க. சர்ச்சுக்கு போகிறோம், போதகர் சொல்லியிருக்கிறார் மழைக்காய் ஜெபிப்பதற்காக நீங்கள் உபவாசத்தோடு வாங்கன்னு சொல்லியிருக்கார். சொல்லும்போது அம்மா சொன்னாங்களா, கொடை எடுத்துகிட்டு போடா, ஏன்னா நீங்கள் விசுவாசமாக எங்கே ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் கட்டாயம் மழையை தருவார், நீ திரும்பி வரும்போது நனைஞ்சிடக்கூடாது, கொடை எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போதகர்ட்ட அந்த பையன் சொன்னானா. அந்த பையனுக்குள் இருக்கிற அந்த விசுவாசத்தை தான் இங்கே ஆண்டவர் பேசுகிறார். நீங்கள் எவைகளை ஜெபிக்க போகிறீர்களோ, அல்லது உங்களுடைய ஜெபத்தில் போகும்பொழுது நீங்கள் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று குறிப்பு எழுதி வைத்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கட்டாயம் தருவார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டா. 24வது அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாமா? மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த அத்திமரம் சபிக்கப்பட்ட இந்த நிகழ்விலே, இந்த நிகழ்ச்சியிலே ஆண்டவர் கற்றுத்தருகிற முதல் வேத போதனை என்ன? நீங்கள் உங்கள் வாழ்க்கை விசுவாசம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க கூடாது. நீங்கள் ஜெபிப்பதற்காக தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டால் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு நிச்சய தன்மை இருக்க வேண்டும். பரலோகத்தின் கடவுளோடு நான் பேச போகிறேன், நான் என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்க போகிறேனோ அந்தந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு நிகழ்த்தி தருவார், நான் அதை பெற்றுக்கொள்வேன். அந்த விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதுக்குத்தான் அன்னாளின் சம்பவத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவள் ஆலயத்திற்கு சென்றாள், ஆண்டவரிடத்தில் தன் இதயத்தை உடைத்து ஊற்றினார்கள். வேதம் சொல்லுகிறது, அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய விசுவாசம். ஆலயத்திலே சென்று என் ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரிடத்தில் என்னுடைய தேவைகளை எல்லாம் நான் கொட்டிட்டேன், என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய பிரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன், அதனால கட்டாய ஆண்டவர் எனக்கு குழந்தை தருவார். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தாங்க. அப்படி இல்லை, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை தருவீரானால் அவனை நான் உமக்கே தருவேன் என்று பொருத்தனை செய்தார்கள். தெளிவா இருந்தாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை முற்றிலுமாய் உடைத்து ஊற்றினார்கள். அப்புறம் அந்த அன்னாள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. உடனேவா குழந்தை பிறக்கும்? இன்றைக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க, ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அந்த ஜெபத்தின் அந்த ரிசல்ட்டை, பலனை நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தார்கள். மறுபடியும் ஒரு வருஷம் நிச்சயமா அவங்க காத்திருக்கணும். அடுத்த வருடம் சாமுவேல் பிறக்கிறார். ஒரு வருட காலம் அல்லது முதல் ஒரு 3 மாத காலமாவது அந்த அம்மா சந்தோஷமாய் இருந்தார்கள். இன்னும் குழந்தை வயிற்றுல உருவாகல, ஆனாலும் மகிழ்ச்சி. ஏன்னா நான் ஜெபம் பண்ணியிருக்கேனே, நான் விசுவாசத்தோடு ஏசப்பாட்ட கேட்டிருக்கேனே, அவர் கட்டாயம் எனக்கு தருவாரே, அப்புறம் நான் இதுக்கு துக்கமா இருக்கணும். மகிழ்ச்சியா இருந்தார். விசுவாச வாழ்வு. நீங்களும் நானும் எத்தனை ஜெப குறிப்புகளை ஆண்டவரிடத்தில் எத்தனை காரியங்களை சொல்லி இருக்கிறோம். சொல்லும் பொழுது உருக்கமாய் சொல்லுகிறோம், கண்ணீரோடு சொல்லுகிறோம், அழுகையோடு சொல்லுகிறோம், விசுவாசத்தோடு சொல்லுகிறோம். ஆனால் ஜெபம் முடிந்து நம்ம ஆலயத்தை விட்டு வெளியே நடந்து வரும் பொழுது மறுபடியும் அந்த துக்கம் நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது, மறுபடியும் அந்த வேதனை நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது. நாம விசுவாசிக்கிறது இல்லை. நான் சொல்லிட்டேன், ஏசப்பாட்ட என்னுடைய பாரத்தை இறக்கி வச்சுட்டேன், கட்டாயம் எனக்கு அவர் பதில் தருவார். நம்பிக்கையோடு நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை, மறுபடியும் அதே வாழ்க்கை. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, வசனத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த மரம் பட்டு போயிட்டே ரபி என்று சொன்ன பொழுது அவர் உடனே சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். எவனாயிலும் தன் மனதிலே இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போய் கடலில் நடப்படுவாயாக என்று தன் உள்ளத்திலே விசுவாசிப்பானானால் அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும்.
வேடிக்கையாய் ஒரு கதையை பல பிரசங்கிமார் சொல்வார்கள், அதை நான் கேட்டிருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்தர் என்று ஒரு அம்மா இருந்தாங்க. அவர்களுக்கு ஒரு மகள் மேரி. ஆலயத்திலே சனிக்கிழமை தோறும் உபவாச கூட்டம். ஆகவே எஸ்தர் மேரிட்ட வீட்டை பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்துட்டாங்க. ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அப்போ போதகர் இந்த பகுதியை எடுத்து பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் கடுகளவு விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காட்டத்தை மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கப்பட்டு கடலில் போய் விழுவாயாக என்று நீங்கள் சொன்னால் அது அப்படியே நடக்கும் என்று சொன்னார். எஸ்தரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, போதகர் எனக்கு தான் பேசுகிறார். ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா, பக்கத்து வீட்டு முத்தத்தில் இருந்த வேப்ப மரம் பெருசாக வளர்ந்து அது முக்கால்வாசிக்கு மேலே இவங்க முத்தத்தில் சாஞ்சி நிற்கிது. எல்லாம் அந்த வேப்பங்கொட்டை விழுறது, பறவைகள் எச்சம் விழுறது, ஒரே கூட்டி கூட்டி அள்ள வேண்டியதான். பெரிய பிரச்சனை. சண்டை போட்டு பார்த்துட்டாங்க. இந்த மரத்தை வெட்டியான்னு சொல்லி பார்த்துட்டாங்க. அவன் கேட்குறதா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன். ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு எஸ்தர் அம்மாவுக்கு. இன்னைக்கு பிரசங்கத்தில் போதகர் சொன்னாரா, ரொம்ப ஃபெய்த் ஆகிட்டாங்க அந்த அம்மா. நேராக வீட்டுக்கு போனாங்க. ஃபாஸ்டிங் பீரியட் முடிஞ்சு வீட்டுக்கு போனோன்னே சாப்பிட வர்றாங்கன்னு மேரி எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த சொன்னாங்க. எப்பா சாப்பாடு வேண்டாம், அப்பா வந்தால் கூட உள்ளே விடாத, வெளியில் நிப்பாட்டு, நான் சொல்கிற வரைக்கும் கதவை திறக்கப்படாது, நான் கதவை அடைச்சிட்டு நான் ஜெபிக்க. ஏம்மா இவ்வளோ நேரம் சர்ச்சில் ஜெபம் தானே வந்தீங்க? இல்லைம்மா, நான் இப்போ தான் உண்மையிலே அங்கே சொல்லி கொடுத்த பாடத்தை நான் செயல்படுத்த போகிறேன், ஜெபம் பண்ண போகிறேன்னு முழங்கால் போட்டு ஒரே அழுக, ஒரே கூப்பாடு, ஒரே ஜெபந்தான். ஆண்டவரே, அந்த காட்டத்தி மரமே போய் கடலில் விழும்னா இந்த பக்கத்து வீட்டுக்காரர் முத்தத்தில் இருக்கிற இந்த வேப்ப மரம் வேரோட பிடுங்கி தூத்துக்குடி கடலில் போய் விழுந்துடணும். ஒரே ஜெபம். பல மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க. ரொம்ப நேரம் கழித்து மேரின்னு கூப்பிட்டாங்க. மேரி என்னம்மா அப்படின்னு கேட்டா. இந்த பக்கத்து வீட்டு முத்தத்தில் மரம் இருக்கான்னு போய் பாரு. அந்த அம்மா வந்து பார்த்துச்சு, அது எல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஆமாம்மா, மரம் அப்படியே தான் இருக்குது. எனக்கு அப்பமே தெரியும் இதெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு. உள்ளத்தின் ஆழத்தில், அதாவது விசுவாசங்கிறது இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்தில் சபைகளில் வாயில் சொல்கிறோம், வாயிட்ட சொல்கிறோம், ஆனால் செயலில் காட்டுறோமா? அதனால தான் யாக்கோபு சொன்னார், கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். செத்தது யாருக்கு தேவை? அப்பா தான், அம்மா தான், மாமா தான், சித்தப்பா தான், அத்தை தான், நம்ம பிள்ளை தான். இறந்துட்டாங்க. எத்தனை நாள் வீட்டில் வைக்க முடியும்? 3 நாள் ஃப்ரீசர் பாக்ஸ் இருக்கிறதுனால 1 வாரம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெளியே போட்டுரும். வீட்டுக்குள்ளே செத்ததை வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. ஆனால் செத்த விசுவாசத்தோட வாழ்நாளெல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. நாற்றம் எடுக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ கிறிஸ்தவ வாழ்க்கை புறவினத்தாருக்கு நடுவில் தூஷிக்கப்படுகிறதும், புறவினத்தாருக்கு நடுவில் நம்முடைய வாழ்க்கை நாற்றம் எடுக்கிற வாழ்க்கை இருப்பதற்கு காரணம் நம்முடைய உள்ளத்தில் நிறைந்த உயிருள்ள விசுவாசம் இல்லை, உபயோகம் இல்லாத செத்த விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் வாயில மட்டும் இருக்கக்கூடாது, விசுவாசம் நம்முடைய ஆக்ஷன்ல இருக்கணும். விசுவாசம் நம்முடைய கிரியையிலே வர வேண்டும். பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த சத்திமரம் சபிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் தருகிற முதல் வேத போதனை, தேவனுடைய வார்த்தையை, வசனத்தை நம்புங்கள், விசுவாசியுங்கள். விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணக்கூடாதவைகளுடைய நிச்சயத்தன்மை. எதை நாம் நம்புகிறோம்? இறந்த பிறகு பரலோகம் ஒன்று உண்டென்று நம்புகிறோம், நரகம் என்று ஒன்று உண்டென்று நம்புகிறோம், தேவ தூதர்கள், ஆண்டவர் எல்லாம் உண்டென்று நம்புகிறோம், சாத்தான் அவனுடைய தூதர்கள் உண்டென்று நம்புகிறோம். இதெல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை. ஒரு நாள் இயேசு மத்திய ஆகாயத்திலே வருவார், நம்மை அழைத்து செல்வார். நம்பிக்கை, திருச்சபையின் நம்பிக்கை. நம்பப்படுகிற காரியங்களிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் தான் அந்த டெஃபினிஷன் இருக்கு பாருங்க. விசுவாசம் என்றால் என்ன? வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயம். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார் நம் நடுவிலே. திரளான தேவ தூதர்கள் இந்த மைதானத்திலே நிற்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள், அதாவது ஜனங்கள்னா தேவ தூதர்கள், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனால் அதில் எதுவும் நம்முடைய வெற்றி கண்களுக்கு புலப்படுகிறதில்லை.
நம்ம காணக்கூடாத ஒரு உலகம் இந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறது. the invisible world. ஆண்டவர் நடுவில் தான் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் நடுவிலே பல காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஊன கண்களுக்கு அது பிசிக்கல் கண்களுக்கு அது தெரியவில்லை, அவ்வளவுதான். அந்த காணக்கூடாத அந்த காரியங்களிலே நாம் நிச்சயத்தன்மையுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணக்கூடாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதற்கு பெயர்தான் விசுவாசம். அதற்கு பெயர்தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வையுங்கள். அகில உலகத்திலும் ஒரு பெரிய சுவிசேஷ இயக்கம், கேம்பஸ் குருசைட் ஃபார் கிரைஸ்ட் என்று உலகம் முழுவதும் இருந்து ஊழியம் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த புத்தகத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ரயில் போகிற அந்த வாழ்க்கை போல. அந்த ரயிலில் முன்னாடி இருக்கிற என்ஜின் தான் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை. அதுக்கு அப்புறமாய் நாம இருக்கிற பெட்டி அந்த என்ஜினோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையோடும் வசனத்தோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம தான் விசுவாசம். நமக்கு பேர் தான் விசுவாசிகள் அப்படின்னு பேர். அது உண்மை, வசனம், சமூலமும் சத்தியம். அதான் என்ஜின். என்ஜின் அது பாட்டில் போகும். பெட்டி வேணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி வரைக்கும் காடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. மூன்றாவது ரயில் இருக்குது கடைசியில். அந்த காடு வரக்கூடிய, அந்த கொடி ஆற்ற காடு வரக்கூடிய பெட்டி. அந்த காடு வரக்கூடிய அந்த பெட்டி நம்முடைய உடல் உணர்ச்சிகள் சார்ந்தது. காடு இல்லாமலே ட்ரெயின் விசுவாசிகளை இழுத்து கொண்டு போகும். விசுவாசிகள் என்ஜினோடு சேராட்டி கூட பரவாயில்ல, உண்மை அது பாட்டில் தனியாக இயங்கும், தனியாக இயங்கும். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய உணர்ச்சிகளுக்கு நாம் கடைசி இடம் தான் கொடுத்து வச்சிருக்கணும். அதை முன்னிலைப்படுத்தி விட்டோம் இன்று. அது முன்னிலைப்படுத்தினதுனால தான் ட்ரம் அடிச்சு கத்தி கூப்பாடு போட்டு பல காரியங்களை நாம் செய்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் என்பது ஜீவன் உள்ளது. அது உண்மை, சத்தியம். அது பாட்டில் போகும். விசுவாசிகளாக நாம் இருக்கிற அந்த பெட்டி விசுவாசம். விசுவாசத்தோடு அவரை நாம் பின்பற்றி செல்ல வேண்டும். நமக்கு எதுவும் தெரியணும்னு அவசியம் இல்லை. பிளைண்டாவே ஆண்டவரை பின்பற்றலாம். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னை நேசித்து, நான் பிறக்கவே இல்லை ஆனாலும் என்னை நேசித்து எனக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தாரே. இவரை பின்பற்றாமல் வேறு யாரை பின்பற்ற போகிறோம்? நம்பர் 2, ரெண்டாவது என்ன வேத போதனை? அடுத்த மிக முக்கியமான ஒரு வேத போதனை சொல்றார். மத்தேயு சுவிசேஷம் இல்லை, மார்க்குவின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 25, 26 வாசிங்க. நீங்கள் நின்று அப்படி விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, யாதொருவன் பேரில் உங்களுக்கு ஒரு குறை உண்டென்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை ஆண்டவர் உங்களுக்கு மன்னிக்க வேண்டுமானால், நீங்கள் உங்கள் அயலானுக்கு விரோதமான அந்த தவறுகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் தவறு செய்யவில்லை, உங்கள் அயலார்கள் தான் உங்கள் மேலே தவறாய் காரியங்களை செய்கிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் பிராது பண்ணுகிறார்கள், உங்களுக்கு விரோதமாய் எல்லா காரியத்தையும் அவர்கள் தான் செய்கிறார்கள். நீங்கள் வேதனை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது அயலானை முதலாவது மன்னியுங்கள். ஆகவேதான் இயேசு மிக எளிமையாய் பரமண்டல ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஆண்டவரே, எங்கள் அயலாருடைய எங்களுக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். இங்க அவர் சொல்றாரு, நீங்கள் அந்த அயலானுக்கு 26வது வசனத்தை வாசிப்போம். மார்க் 11ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போம். உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உங்கள் அயலார்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்த தவறுகளை நீங்கள் மன்னிக்க தவறினால் உங்கள் பரமபிதா உங்கள் தவறுகளை அவர் மன்னிப்பதில்லை. அவர் மன்னிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கற்றுத்தருகிற 2வது பாடம் மன்னியுங்கள். மன்னியுங்கள்.
நீங்கள் தான் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்க போறீங்க, அவங்க இல்லை. உங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்கிறாங்களே அவங்க போய் நின்று ஜெபிக்கல, நாம தான் தேவ சமூகத்தில் போய் நிற்க போகிறோம் என்றால் நாம தான் முதலாவது மன்னிக்கணும். நான் எதுக்கு பிரதர் மன்னிக்கணும்? நான் தப்பே செய்யலையே. உண்மைதான், அவன் தானே தவறு செய்தார், அவர் தானே தவறு செய்தார், அவர் தான் தவறு செய்தாருங்க. நீங்க தவறே செய்யலை, உங்க பக்கத்தில் தப்பே இல்லை, ஆனாலும் நீங்க தான் மன்னிக்கணும் அவங்கள. இருதயத்திலே தேவ சமூகத்திலே நீங்கள் முதலாவது உங்கள் அயலார்களை மன்னிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்கள் குற்றங்களை உங்களுக்கு மன்னிப்பார். மன்னிப்பின் மேன்மை. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்றால் அதற்கு முன்பு உங்கள் இருதயம் சுத்தமாய் மாற வேண்டும். லயலானுக்கு விரோதமாய் செய்கிற தவறுகளை நீங்கள் முற்றிலுமாக அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வேதம் அதை தெளிவாய் நமக்கு கற்றுத்தருகிறது. மன்னிக்கிறோமா? எத்தனை காரியங்களிலே மன தாங்களோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். நம்முடைய நெருங்கின உறவினர்கள், அண்டை அயலகத்தார், தூர இடத்திலே உள்ளவர்கள், எத்தனை பேர் மேலே நமக்கு கசப்பு இருக்கிறது என்று பாருங்கள். ஆண்டவர் அவைகளை பார்க்கிறார். அயலானை நாம் மன்னிக்கிற பொழுதுதான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம அயலார்களை நியாயம் தீர்த்து கொண்டே இருக்கிறோம். அவன் எனக்கு விரோதமாக இப்படி தப்பு செய்திருக்கிறான், இந்த விஷயத்தில் நான் ஒரு தவறும் செய்யவில்லை, அது உண்மையும் கூட, அவர்கள் தான் தவறு செய்தார்கள், நாம தான் அவர்களை மன்னிக்க வேண்டும், நாம தான் அவர்களை மன்னிக்க வேண்டும். அப்போதான் நம்முடைய குற்றங்களை பரமபிதா நமக்கு மன்னிப்பார். அந்த மன்னிப்பின் நிச்சயத்தோடு நம் ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது நாம் கேட்டவைகளை அவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, இந்த அத்திமரம் சபித்தலிலே நாம் கற்றுக்கொள்கிறது, ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பின மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். மார்க்குவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். திமேயுவின் மகனாகிய பர்திமேயு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். நல்லா தெரியும், நமக்கு இந்த சம்பவம் நல்லா தெரியும். பர்திமேயு என்கிற குருடன் ஒரு வழியருகே அமர்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அந்த வழியா இயேசு வருகிறார், திரளான ஜனங்கள் வருகிறார்கள், சீஷர்கள் வருகிறார்கள். நிறைய பேர் நடந்து போகிற அந்த சத்தத்தை தான் அவன் கேட்க முடியும், எதையும் அவன் பார்க்க முடியாது. பிறவி குருடனாய் இருக்கிறான். அவன் கேள்விப்படுகிறான், அல்லது பக்கத்தில் உள்ள கேட்டிருக்கலாம், யார் வர்றா, இவ்வளோ காலடி சத்தம் கேட்குதே. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே உரத்த சத்தமாய் கூப்பிட ஆரம்பித்தான். தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அவன் கூக்குரலிட்டான். வார்த்தைகளை கேட்ட பொழுது அக்கம் பக்கத்திலே உள்ளவர்கள் அவனை முதலாவது அதட்டினார்கள், பேசாதிருக்கும்படி அவனை அதட்டினார்கள். ஒருவேளை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொல்றாங்களே, இந்த ஊரில் சொல்றாங்களே, இந்த தெருவில், நம்ம இந்த தெருவில் தான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த தெருக்காரங்க சொல்றாங்க, இந்த ஊருக்காரங்க சொல்றாங்க, இவங்க சொல்றதை நம்ம கேட்கலைன்னா நமக்கு நாளைக்கு யார் பிச்சை போடுவா அப்படின்னு சொல்லி அவன் அமைதியாக இருந்திருந்தால் ஆண்டவர் அந்த வழியை கடந்து போயிருப்பார். நீங்கள் நல்லா பைபிள் வாசி பார்த்தீங்கன்னா அதுதான் கடைசியாக எரிகோவை விட்டு அவர் போகிறார். அதன் பிறகு நேர சிலுவைக்கு போயிட்டார், திரும்பி வரவே இல்லை. இந்த ஒரு சான்ஸ் தான் அவனுக்கு. அப்படி ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அவனுக்கே தெரியாது. ஆனால் உரத்த சத்தமாய், முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான். ஜனங்கள் அவனை அதட்டினாலும் அவன் பிரச்சனை அவனுக்குத்தான். முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு அழைத்த பொழுது இயேசு நின்றார், அசையாமல் நின்றார். அவனை அழைத்து வர சொன்னார். யார் அதட்டினாங்களோ அவங்கள தான் சொல்றாங்க, எழுந்திரு, திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்றார்கள். அந்த பகுதியில் 52வது வசனம் வரைக்கும் அந்த சம்பவம் இருக்கிறது. இயேசு என்னை அழைக்கிறார் என்று அவனிடத்திலே சொன்ன உடனே தன் மேல் வஸ்திரத்தை
தூக்கி எறிந்து விட்டு அவரிடத்திலே வந்தார். அந்த இடத்துல அந்த குறிப்பை அழகாய் மார்க் பதிவு செய்திருக்கிறார். உன்னை அழைக்கிறார், எழுந்திரு, திடன்கொள், உன்னை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவன் எழுந்திருந்தான். தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி வீசினான். பொருள் என்ன? அந்த நாட்களிலே ஆலயத்தில் இருந்தால் ஃப்ரீ யூனிஃபார்ம் வந்தது. ஏதோ இன்னைக்கு ஏதோ சில அரசியல் தலைவர்கள் தான் அந்த யூனிஃபார்ம்லாம் கண்டுபிடிச்சாங்க. இல்லை இல்லை, வேதாகம காலத்திலே ஆசாரிய பெருமக்கள் ஆலயத்தில் இருந்துதான் இந்த யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. அன்றைக்கு ஆசாரியர்கள் தான் டாக்டர்ஸ், அன்றைக்கு ஆசாரிய பெருமக்கள் தான் ஜட்ஜஸ், அன்றைக்கு ஆசாரிய பெருமக்கள் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாம். ஊரில் ஒருத்தனுக்கு வியாதி, குஷ்டரோகம் வந்து விட்டது, குருடனாய் பிறந்து விட்டான், சப்பானியாய் இருக்கிறான் என்று சொன்னால் அவனை ஆலயத்திற்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். ஆசாரியர்கள் வெளியே வந்து அவனை சோதித்து பார்ப்பார்கள். உண்மையிலேயே அந்த வியாதி உள்ளவன் என்று சொன்னால் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட கலரில் மேல் வஸ்திரம் வைத்திருப்பார்கள் ஆலயத்தில். அந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுத்து ஊரை விட்டு வெளியே அனுப்பி விடுவார்கள். குஷ்டரோகினா கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. குருடர், சப்பானின்னா தெருக்களில் பிச்சை எடுக்கணும். இந்த மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு தான் பிச்சை எடுக்கணும். சும்மா எல்லாரும் பிச்சை எடுக்க முடியாது. சிவப்பு கலரில் குருடர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரலாற்று பின்னணியை சொல்கிறேன். சிவப்பு கலரில் ஒரு பெட்ஷீட், குஷ்டரோகிகளுக்கு பிளாக் கலரில் ஒரு பெட்ஷீட். ஒவ்வொரு வியாதிக்கும் ஒரு குறிப்பிட்ட யூனிஃபார்மை கொடுத்துருவாங்க. அந்த மேல் வஸ்திரத்தை போட்டுட்டு தான் அவன் பிச்சை எடுக்கணும். தூரத்திலிருந்து வரும் பொழுதே சிவப்பு கலர் போட்டு ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான அவன் குருடன் என்று தெரியும். தூரத்திலே கண்டுகொள்வார்கள் இவன் இன்ன வியாதியஸ்தன் என்று, விலகி போய்விடுவார்கள். இவன் அந்த சிவப்பு வஸ்திரத்தை, மேல் வஸ்திரத்தை அணிந்து கொண்டுதான் பிச்சை எடுத்துக் கொண்டு இயேசு கூப்பிடுறார் சொன்ன உடனே இனி எனக்கு இந்த மேல் வஸ்திரம் தேவையில்லை. இன்னும் கண்ணு திறக்கல, இன்னும் அவனை சுகமாகல. அவர் அழைக்கிறார், அவ்வளவுதான். சுகமாக்குவாரா ஆக்க மாட்டாரா அவனுக்கு தெரியாது. ஆனால் அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு என்னை அழைத்து விட்டால், நான் இயேசுவினிடத்தில், இயேசு கிட்ட நான் வந்துட்டேன்னா கட்டாயம் என்னை குணமாக்குவார். தன் உள்ளத்தில் உள்ள விசுவாசத்தை செயலில் காட்டுகிறான். தன்னுடைய நம்பிக்கை, தன்னுடைய விசுவாசத்தை செயலில் காட்டி தூரம் அந்த அவ்வளவு கூட்டத்தில் மேல் வஸ்திரத்தை எரிஞ்சு போட்டுறான். இனி எனக்கு வேண்டாம், இயேசு அழைத்து விட்டார், கட்டாயம் என்னை சுகமாக்குவார். நேர ஆண்டவர் முன்னால் வந்து நிற்கிறான். ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? வாட் ஷால் ஐ டூ ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பார்வையடைய வேண்டும் ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நான் ஜெபிக்கிறதுனால அல்ல, என்னுடைய வரங்களினால் அல்ல, மகனே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ நான் கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு வந்த பத்தியா, அந்த விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ போகலாம்னாரு. வழியிலே அவன் பார்வையடைந்து அவருக்கு பின்னால் கடந்து சென்றான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரிடத்திலே விசுவாசமாய் அந்த விசுவாசத்தை செயலிலே காட்டுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்களானால் இந்த முற்றத்திலே அல்லது இந்த கூட்டத்திலே ஆண்டவர் உங்களை குணமாக்க அவர் பிரியமுள்ளவராய் கடந்து வந்திருக்கிறார். இறுதியாக கடைசியாக ஆண்டவருடைய வேத வசனத்திலே நாம் வாசிக்கலாம். யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வாசிப்போமா? யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அவன் ஒருவேளை தவறு செய்தவனாய் இருந்தால், பாவம் செய்தவனானால் அந்த பாவமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 4 சத்தியங்களை, இந்த வேத போதனைகளை இந்த சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அன்றைக்கு அவர் அந்த அத்தி மரத்தை சபித்தார். ராத்திரியிலே 2000 ஆண்டுகள் கடந்தும் ஒவ்வொரு பெரிய வார திங்கட்கிழமை மாலை கூட்டங்களிலே இந்த அத்திமரம் சபித்தலை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் 4 பாடங்களை நமக்கு கற்றுத்தர அவர் விரும்புகிறார். மகனே, என் மகளே,
என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாய்? நீ என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறாய்? உன்னுடைய ஜெப குறிப்பு என்ன? ஐயோ, இது நடக்கவே நடக்காது பிரதர், 10-15 வருடமாய் நான் இந்த காரியத்துக்காய் ஜெபித்து பார்த்து விட்டேன், ஒன்றும் நடக்கல. பல நேரங்களிலே நமக்கு நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத ஒரு சூழ்நிலையில் உலக பிரகாரமாய் செயல்பட்டு பார்க்கிறோம். லஞ்சம் கொடுத்து ஒருவேளை இந்த காரியத்தை சாதிக்கலாமா? தெரிந்தவர்களிடத்தில் பேசி நமக்கு இந்த காரியத்தை சாதிக்கலாமா? எப்படியாவது நமக்கு இந்த கேள்விக்கு நமக்கு பதில் வேண்டுமே, நமக்கு ஒரு அற்புதம் வேண்டுமே என்று சொல்லி பல காரியங்களை போட்டு நம்ம என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமாய் சிந்திக்கிறோம். சீஷர்கள் 3.5 ஆண்டு காலமும் உலக பிரகாரமாய்த்தான் சிந்தித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சிலுவைக்கு போகும் அந்த இறுதி நேரத்தில் கூட சீஷர்கள் வந்து என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை எங்களுக்கு தருவீர்? இக்காலத்திலா ராஜ்யத்தை எனக்கு தருவீர்? கடைசி வரைக்கும் அவர்கள் இந்த எருசலேம் அல்லது இந்த யூதேயா தேசம் இந்த ரோமர்களுடைய ஆட்சியிலிருந்து ஆண்டவர் எப்படியாவது விடுதலை செய்து நம்ம கையில் ராஜ்யத்தை கொடுத்துருவார், இந்த நோக்கத்தோட தான் காத்திருந்தார்கள். யூதாஸ் காரியத்தை குறித்து ஒரு பின்னணி வரலாறு உண்டு. யூதாஸ் காரியத்தை யார்? ரோமர்கள் எருசலேமை பிடித்து அவர்கள் ஆட்சி செய்த பொழுது ரோமர்களுக்கு எதிராய் கலகம் பண்ணுகிற ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் மலைகளிலே பொந்துகளிலே உள்ளே ஒளிந்து கொடுப்பார்கள். ரிபல்லியன்ஸ் பேர். அந்த ரிபல்லியன்ஸ் கூட்டத்தில் இருந்தவன் தான் யூதாஸ் காரியத்து. அவன் ஒரு யூதன். அவனுக்கு ஒரு பெரிய வைராக்கியம். இந்த அந்நிய படைகள், இந்த அந்நிய ஆட்சியை விட்டு நம்ம யூதேயா தேசம், நம்முடைய கடவுளுடைய தேசம், எருசலேம் தேசம் விடுதலையாக வேண்டும் என்று இரவிலே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. பகலிலே மலையில் போய் ஒளிந்து கொள்வார்கள். அப்படி மறைந்திருந்து தாக்குகிற கொரில்லா படை போல அல்லது ரிபல்லியன்ஸா இருந்தவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு போர் வீரன் தான் யூதாஸ் காரியத்து. அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறாரா? 5 அப்பம் 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறார். எந்த பெரிய வியாதியஸ்தன் வந்தாலும் சுகமாக்குகிறார். சில நேரங்களில் செத்தவர்களை கூட உயிரோடு அவர் எழுப்பி இருக்கிறார். இதெல்லாம் கேட்கிறான். அவர் யூதா கோத்திரத்திலே பிறந்தவர். அப்படியானால் அவரோடு போய் சேர்ந்து கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாய் அவரோடு கூட சேர்ந்து அவரை வைத்து கொண்டு இந்த ரோமர்களை எதிர்க்கலாமே. அவருக்கு தான் நிறைய பவர் இருக்குன்னு சொல்றாங்க. ஆண்டவரோடு வந்து சேர்ந்தான். பணப்பையை கையில் வைத்திருந்தான். ஆண்டவரோடு வந்து சேர்ந்தான். எப்படியாவது இவர் இந்த ரோமர்களுக்கு விரோதமாய் போராடி நமக்கு வெற்றி வாங்கி தருவார் என்று அவன் நினைத்தான். அவனுடைய எண்ணத்திற்கு முற்றிலும் வேறாய் காரியங்கள் நடக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் அரசாங்கத்தோடு மோதவில்லை, அந்த போர் வீரர்களோடு மோதவில்லை. ஏழை எளிய ஜனங்களோடையே அவர் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார். சாப்பாட்டுக்கு இல்லாதவர்கள், வறியவர்கள், எளிய ஜனங்கள், அவர்களோடு பந்தி இருந்தார். யூதாஸ் காரியத்தை பார்த்தான். இவர் நம்ம நினைக்கிற மாதிரி அரசாங்கத்தை எதிர்க்க மாட்டேங்கிறாரே, ஒன்று செய்வோம், இவர் எப்படியாவது அரண்மனைக்குள்ள உள்ள தள்ளிட்டோம்னா இவரை ஒன்றும் செய்ய முடியாது யாரும். இவர் அவ்வளவு ஆற்றல் உடையவர். இவர் அரண்மனை பக்கமே போக மாட்டேங்கிறார். இவர் எப்படியாவது அரண்மனைக்குள்ள தள்ளிட்டோம்னா இவர் எப்படினாலும் ஜெயிச்சு வந்துடுவார். நம்ம ஆண்டவர் பெரிய ஆளு. சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்தான். இல்லை, அவன் 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்படுகிறவனாய் இருந்தால் இன்னும் அதிகமாய் பார்கெயின் பண்ணி கூட கொஞ்சம் காசு கூட அந்த அவர்கள்ட்ட வாங்கியிருக்கலாம். அதில் 30 வெள்ளிக்காசு போதும்னு சம்மதித்தான். அவன் நினைச்சது அங்கே நடக்கலை. அரண்மனைக்குள்ள இவர் கைதாகி உள்ள போனார்னா எப்படியாவது விலங்கொடித்து சண்டை பண்ணி புரட்சி தலைவராய் அவர் வந்துருவார்னு சொல்லி எதிர்பார்த்தான். எதிர்பார்ப்புக்கு மாறாய் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஓடுறான். காசு வாங்கினவர்கள்ட்ட பண ஆசை பிடித்தவனாக இருந்தா அந்த பணத்தோடு எங்கேயாவது ஓடி இருப்பான். அந்த 30 வெள்ளிக்காசையும் தூக்கி எரிஞ்சான்.
எனக்கு இந்த வெள்ளிக்காசு வேண்டாம், எங்க ஆண்டவரை கொடுத்துரு. அது ஓம் பாடுப்பா, எங்களுக்கு தெரியாது என்று கையை விரித்து விட்டார்கள். அவனால குற்ற உணர்ச்சியை தாங்க முடியல, போய் நாண்டுகிட்டு செத்தான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே நம்முடைய விசுவாச அளவுக்கு தக்கதாய் அவர் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டியது, நம் உள்ளத்திலே உள்ள மனத்தாங்கல்கள், அயலாருக்கு விரோதமாய் நமக்குள் இருக்கிற பிரச்சனைகள், கசப்புகள் எல்லாவற்றையும் இப்பொழுது கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் மன்னிக்க போகிறோம். அவர்களை முழுவதுமாய் மன்னிக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து தேவனுடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுவதற்கு முன்பாகவே நாம் ஒரு விசுவாசத்துக்குள் வரப்போகிறோம். இன்று இரவு அல்லது இந்த முதல் நாள் கூட்டத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கட்டாயம் எனக்கு இயேசு பதில் தருவார். கட்டாயம் எனக்கு பதில் தருவார்.